ஹாய் குட் மார்னிங். இது எஸ்பி சேனல். நான் உங்கள் இனிய தோழி வசந்தி ரவி. இன்றைக்கி ஒரு சூப்பரான முருங்கைக்கீரை பொடி தான் செய்ய போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியானது. இது எப்படி செய்யலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பாருங்கள், அதுக்கு இவ்வளோ முருங்கைக்கீரை நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு அந்த காம்புகள் இல்லாத எல்லாத்தையும் எடுத்து வச்சு நல்லா 3 நாள் இந்த இதை காய வைக்கணும். நிழல்லையே வச்சு காய வைக்கணும். கையில் இப்படி எடுத்தால் அப்படியே நுணுங்கணும். அந்தளவுக்கு நம்ம காய வச்சிடணும். பாருங்கள், இந்தளவுக்கு காய வச்சுருக்கேன். இதை நல்லா வறுத்துக்கலாம். அடிகனமான பாத்திரம் வச்சு, இல்லாட்டினா இந்த மாதிரி சட்டி இருந்தால் கூட அதில் வச்சுக்கோங்க. மண்பானை வச்சு அதில் நல்லா வறுத்துக்குங்க. மண் சட்டியில் வறுக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால தான் நான் மண் சட்டியில் வறுக்கிறேன். பாருங்கள், கைவிடாத இது நல்லா வறுத்துக்கணும். இல்லாட்டினா அடியில் கருகிரும். அப்புறம் நம்ம கசப்பு எடுத்துக்கும். கைவிடாத கிளறும்போது தான் அடியில் நம்ம ஒரு பக்கம் வறுத்து இன்னொரு பக்கம் வராத இருக்காது. அப்புறம் நல்லா வறுத்தாச்சு. இதை நம்ம ஒரு இதில் கொட்டிடலாம். பாருங்கள், கையில் இப்படி எடுத்துக்கும்போது நல்லா நசுங்குது பாருங்கள். அதே இதில் கடாயில் நாம் கறிவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டு நல்லா ஈரமாக தொடச்சிட்டு அதையும் நம்மளை வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், அதே கடாயில் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டு வறுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டு அதையும் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். இதுலேயே நான் வரமிளகாய் போட்டுக்கிறேன். ஒரு 5-6 வரமிளகாய் போட்டுக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டியோ குறைச்சியோ போட்டுக்குங்க. இது நல்லா கோல்டன் கலரில் வரணும். இந்த பொடி இட்லி தோசையோடு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு கோலி குண்டு அளவுக்கு நம்ம புளி போட்டுக்கலாம். அதையும் நல்லா வறுத்துக்கலாம். நம்ம ஒரு 10 பல் பூண்டை நான் தோலோடு நல்லா தட்டிக்கலாம். தட்டி அதையும் போட்டு நம்ம வறுத்துக்கணும். பூண்டு போட்டு நம்ம செய்யும்போது பொடி ரொம்பவே சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கலாம். நான் தோலோடு நசுக்கி போட்டுக்கிறேன். தோலோடு போடும்போது தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பொடி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஹீமோகுளோபின் அளவு கம்மியாக இருக்கிறவங்க இதை டெய்லியுமே நெய் விட்டு நல்லா சுடு சாத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. கால்சியம் சத்து மிகுந்த இந்த முருங்கைக்கீரை பொடியை நீங்கள் இட்லி தோசையோடையும் சுடு சாத்தோடையும் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். பாருங்கள், பூண்டு நல்லா வறுத்தாச்சு. இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். இதிலே கல்லுப்பு போட்டுக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் நான் மாற்றிக்கிறேன். நல்லா பாருங்கள், வறுபட்டுருச்சு. கையில் எடுத்தாவே நசுங்குது. இதை அப்படியே போட்டால் ஜார் ரம்பிடும். அதனால் அந்த ஒரு கைப்பிடி எடுத்து அப்படியே நசுங்கின மாதிரி போடுங்க. இது பார்க்கறதுக்கு தான் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். அரைச்சா ரொம்பவே கம்மியாகிடும். அப்படியே நுணுக்கின மாதிரி போடுங்க. இதை மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப பொடியாக இல்லாத கொஞ்சம் கரகரப்பாக போட்டு அரைச்சிக்கலாம். இதுலேயே பூண்டையும் போட்டு அரைச்சிட்டு வந்துடணும். பூண்டு வாசனையோடு இந்த முருங்கைக்கீரை பொடி அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நெய் விட்டு சுடுசாத்தோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் நான் செக் பண்ணிக்கிறேன். எல்லாமே கரெக்டாக இருக்குது. சூப்பரான இந்த பொடியை நான் சொன்ன மெத்தடில் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இதை நல்லா ஆற வச்சு ஒரு கண்ணாடி கிளாஸில் போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் வேணுங்கிறப்ப சுடு சாத்தோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கிறவங்க இதை டெய்லியுமே நீங்கள் நெய் விட்டு சுடு சாத்தோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ஹீமோகுளோபினோட அளவு இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி முட்டி வலி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இது நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்துக்கும் நல்லது. இதை நீங்கள் இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்லாம். தோசையோடையும் வச்சு சாப்பிடும்போது பொடி தோசை மாதிரி செஞ்சு கூட சாப்பிட்லாம். நான் சொன்ன மெத்தடில் நீங்களே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். எதையுமே ரசித்து செய்யுங்க, ருசித்து சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.